நான் தான் சொன்னேன், நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சுன்னா உடனே யாருமே பேசாம நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி மட்டும் டக்குனு ஏன் வந்தாருன்னு தெரியல. அவர் யாராவது கூப்பிட்டாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி தான் திருடுனான்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல செந்தில் பாலாஜி சொல்லி தான் யாராவது திருடுனாங்கன்னு சொன்னாங்களா? யாருமே இல்லாமல் நானும் அதுக்கு முன்னாடி என்ன பிரஸ் மீட் சொன்னேன், காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க, விசாரணை முடிய பிறகு சொல்றோம்னு சொன்னோம். டக்குன்னு செந்தில் பாலாஜி வந்து திசை திருப்பான் ஏன் உடனே வந்து ஆஜரானான்னு தெரியல. உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு வந்து முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முடியட்டும், முடிஞ்ச பிறகு தெரியும். இப்ப எதுவுமே சொல்லாமல் திடீர்னு செந்தில் பாலாஜி ஆஜரானதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இவர் ஏன் திடீர்னு வந்து பதில் சொல்றாங்க. அதான் நிறைய பேர் பத்திரிகையிலும் போட்டுருந்தாங்க, திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி வந்து இந்த விவரத்தில் ஆஜராகி இப்ப சொல்றாருன்னு. எந்த இடத்துலயும் வந்து நாங்களும் விசாரணை முடியட்டும் தான் சொல்லியிருந்தோம். திடீர்னு ஏன் செந்தில் பாலாஜி அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல இதை வந்து பேச வேண்டிய கட்டாயம் என்ன? அவ்வளவு பயம் செந்தில் பாலாஜி. ஹார்ட் காண போன உடனே யாருமே பேசாமல் முதல் ஆளாக செந்தில் பாலாஜி வந்து ஏன் இதை பத்தி அட்ரஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இந்த கொஸ்டின் நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும், வேற